எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் இந்த செயினை கொடுத்துட்டு புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கார்த்திகா. அவள் கணவன் ராஜாவும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். என்னங்க, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. நீ தான் என்கிட்ட எதுவும் கேட்கலையே. நெக்லஸ் வாங்கிக்க போகிறேன்னு சொன்னேன். இதில் நான் பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? தகவல் சொன்னதுக்கு நன்றின்னு வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கோவிச்சுக்கிடுவாளோங்கிறதுக்காக சும்மா விளையாட்டுக்கு சொன்னதா காட்டிக்கிறதுக்காகவும் உடனே சிரித்தான் ராஜா. எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் எனக்கு தெரியுமே. நீங்களா எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நானா வாங்கிக்கிட்டாலும் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கார்த்திகாவும் கோபத்தோட. கோபிச்சிட்டா மட்டும் வேண்டான்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான் ராஜாவும். இங்கே பாரு கார்த்திகா, நீ எதை வாங்கினாலும் நான் வேண்டான்னு தடுத்ததில்லை. ஆனால் நீ நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுற. தேவையில்லாமல் குக்கரு, மிக்சி இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் அடிக்கடி வாங்குற. வாரத்தில் 2 நாள் மேட்னிஸோ போகிற. நமக்கு வசதி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறது உனக்கே நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ராஜாவும் வெளியே போயிட்டான். பல பொருட்களை வாங்குறது, வீட்டு உபயோக பொருட்களை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுன்னு கார்த்திகாவோட பழக்கமும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அவளோட மகனும் மகளும் கூட, ஏமா சோஃபா டிவின்னு எல்லாத்தையும் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கீங்க, நாங்களே அந்த அளவுக்கு புதுசாக வர பொருட்களை ஆசைப்பட்டு வாங்குறதில்ல அப்படின்னு பிள்ளைங்களும் பல தடவை சொல்லிட்டாங்க. உங்கள் சந்தோஷத்துக்காக தான் நான் வாங்குறேன், அதை புரிஞ்சுக்காம நீங்களும் உங்கள் அப்பா சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்களே அப்படின்னு பிள்ளைகள்கிட்டையும் கடிஞ்சுக்கிட்டா கார்த்திகா. வருஷங்களும் கடந்து போச்சு. பொருட்கள் வாங்குறத குறைச்சிக்கொள்ளையும் ஆரம்பித்தா கார்த்திகா. சினிமாவுக்கு போகிறதையும் அடியோட விட்டுட்டா. அவளோட மாற்றத்துக்கு காரணம் ராஜாவுக்கும் புரியவில்லை. யாராவது ஆன்மீக சொற்பொழிவாளர் சொல்கிறதை கேட்டு மனம் மாறி இருப்பாளோன்னு நினச்சான். ஒரு தடவை ராஜாவே அவள்கிட்ட வந்து புதுசாக வந்திருக்கிற ஒரு விலை உயர்ந்த கைபேசியையும் வாங்கிக்க சொன்னான். அவளும் வேண்டானே மறுத்துட்டா. இந்த ஃபோன்லேயே தான் எல்லாமே இருக்கே, இதுக்கு மேலே என்ன வேணும்னு அவளும் சொன்னான். என்ன கார்த்திகா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, எப்படி தலைகீழாக மாறின? நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுற மனநிலை தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் அப்பெல்லாம் நான் சந்தோஷமாகவே இல்லை. புதுசாக ஏதாவது வாங்கினா கூட அதை சந்தோஷமாக அனுபவிக்காமல் வேற எதுக்காவது ஆசைப்படுறது, அதை பற்றி நினைக்கிறதுன்னு எப்போவுமே என்னோட மனசு அலபாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சினிமா பார்க்குறது, கச்சேரிகளுக்கு போகிறது, லேடிஸ் கிளப் நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுன்னு எல்லாம் கூட அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தேன். என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு சாமியார் சொல்லுவாரே, அது மாதிரி தான் நான் உண்மையிலே இருக்கணும்னு தோணுச்சு. எனக்கு வந்த ஆசைகளை எல்லாம் அலட்சியப்படுத்தையும் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, அவங்களோட தேவைகள், உங்களோட தேவைகள் எல்லாம் என்னோட கவனத்துக்கும் வர ஆரம்பிச்சது. அப்புறம் செய்ய வேண்டிய காரியங்களில் கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறப்போ ஒரு அலாதியான திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கிது. இப்பெல்லாம் நான் முன்னை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு கார்த்திகாவும் சொன்னான். ராஜாவும் அவளை ரொம்ப வியப்போடையும் பார்த்தான்.